நமக்குள்ளே நம்ம உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவ்வளவுதான் சொல்றோம். நமக்குள்ள வாசம் பண்ணுது. அப்ப நம்ம உள்ளத்துல வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்துல யாரால உருவாக்கு? நான் உருவாக்குறேனா இந்த சரீரத்தை? யார் உருவாக்குனா? தேவனே உருவாக்கினார். சோத்திரம். கர்த்தர் அவர் உருவாக்கின இடத்துல அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்ப அவர் எப்படிப்பட்டவர் வாசம் பண்ணுகிறார்னா, அவர் வாசம் பண்ண விரும்புகிறார்னா அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர். அந்த பரிசுத்தமான ஸ்தலத்துல பரிசுத்தமான மகிமையாய் அவர் உலாவ விரும்புகிறார். சோத்திரம். அப்ப நமக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்ப அவர் வாசம் பண்ண விரும்புகிற இடத்துல நாம் எப்படி இருக்கணுமா? சோத்திரம். அவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த அவயங்கள், உறுப்புகள் அவர் தங்கி வாசம் பண்ண வேண்டுமானால் அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். சோத்திரம். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள்னு சொல்றாரு. அவர் சேனைகளும் கர்த்தர், அவர் பரிசுத்தர். அப்ப பரிசுத்தம் இல்லாத இடத்துல நம்முடைய சோத்திரம் வாசம் செய்ய மாட்டார். அப்ப என்ன அர்த்தம்? அவரு ஜீவன் உள்ள அவயத்துல வாசம் பண்ண விரும்புகிறார். அப்படிதானே? செத்துதுல வாசம் பண்ண விரும்புகிறாரா? செத்து போன சரீரத்துல வாசம் பண்ண விரும்புகிறாரா? இல்ல. அப்ப எது ஜீவன் இருக்குது? நமக்குள்ளும் அவர் ஜீவ ஆத்மா வச்சுக்கிறார். இந்த மரத்துல இருப்பாரா? நம்ம உலகத்துல சொல்றாங்களே அங்கேயும் இருக்கிறாரு. எங்க இருக்கிறார்? தூணில் இருக்கிறார், துரும்புல இருக்கிறான்னு சொல்றாங்கல்ல. அது எப்படி தூணில் இருக்க முடியும்? அது ஜீவனற்று போயிருக்குது. தப்பு தானே அது? அது ஏற்றுக்கொள்ள முடியாது. பைபிளை ஏற்றுக்கொள்ள முடியாது. தூணில் இருக்கிறாங்க, துரும்புல இருக்கான்னு சொல்றாங்களவா? எப்படி இருக்க முடியும்? ஜீவன் உள்ள இடத்துலதான் அவர் ஆண்டு வாசம் பண்ணுகிறார். சோத்ரம். தூணிலையும் துரும்புலையும் இல்லை. அல்லேலூயா. இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.